இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து அப்படி கொஞ்சமாக கீழே வர்ற மாதிரி அப்படி வந்துட்டு அகைன் இப்போ இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் கால் சைடு தான் போகும் அப்படின்னு சொல்லி நம்ம டெலகிராமில் ஆல்ரெடி கால் கொடுத்துருந்தோம். ஸோ என்னன்னு சொன்னால் ஸோ மார்க்கெட் இந்த இவ்வளோ தூரம் இறங்கிட்டு இங்கேருந்து ரெக்கவர் ஆகச்சிலே நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு கொடுத்துட்டோம். ஸோ மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பிரேக் அவுட் ஆக முடியாமல் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி டே ஹையை உடச்சி மார்க்கெட் மேலே போகுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு 54,500 வரை இன்றைக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கிடுங்க. நம்ம எதனால் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நேற்றைக்கான மார்க்கெட் பார்த்திங்கன்னு சொன்னால் மார்க்கெட் 2 நாளாகவே டவுன் அடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ஆனால் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் டவுன் அடிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப் ட்ரெண்ட் போய் இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு பிரேக் அவுட் ஆகி நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு. ஸோ இந்த ஹை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு சொன்னால் மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு நேற்றையிலிருந்து, அதாவது நேற்றைக்கு ஒரு 2 மணிக்கு மேலே மார்க்கெட் ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு ஸோ கம்ப்ளீட்டாக அங்கேருந்து இன்றைக்கி ரெக்கவர் ஆகி மறுபடியும் மேலே தான் போகும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். எதுக்காண்டி போகும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னால் மார்க்கெட் இப்போ கீழே, அதாவது புட் சைடு அடித்து இப்போ பையரோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் 54,000 பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துனா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தராக ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 54,000 பிரேக் டவுன் ஆச்சுன்னு சொன்னால் தான் பையரோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னால் மார்க்கெட் அதுக்கு வாய்ப்பு இப்போ ரொம்ப, அதாவது ஒரு பையர் இப்போ ஆல்வேஸ் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கவங்கள அவங்க ஸ்டாப் லாஸு ஹிட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஸோ அவ்வளோ தூரம் மார்க்கெட்டு இறங்கி இங்கே 54,000 பிரேக் பண்ணி எடுக்கணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது நடக்காது. ஸோ என்னன்னு சொன்னால் நேற்றுக்கு இங்கே செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ ஆல் டைம் ஹை வரச்சில் செல்லர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ இந்த செல்லர்ஸை ஃபர்தராக ட்ராப் பண்ணி அவங்களோட ஸ்டாப் லாஸை கன் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மேலே வரும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் மார்க்கெட்டை கால் சைடு பொசிஷன் எடுங்கன்னு சொல்லி என்னோடய டெலகிராம் சேனலில் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தேன். ஸோ இந்த கால் சைடு எடுக்கிறதுனால கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறது என்னோடய நம்பிக்கை. ஸோ ஒருவேளை மார்க்கெட் இல்லை மேலே வராமல் கீழே வந்துச்சுன்னு சொன்னால் நல்ல ஒரு ஃபால் கிடைக்கும். ஒரு 54,200 தாண்டி மார்க்கெட் கீழே வரச்சில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபால் கிடைக்கும். ஸோ ஒரு 54,000 வரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையும் மைண்டில் வச்சுக்கிங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், நம்மளோட டெலகிராம் சேனல் ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், மைண்டில் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். நன்றி.